வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டேண்ட்ரஃப்கான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். டேண்ட்ரஃப்க்கு இந்த ரெமெடி யூஸ் பண்ணால் டேண்ட்ரஃப் போயிடும்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டுருந்தாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். இது செய்கிறதுக்கு நமக்கு செம்பருத்தி பூ தான் வேணும். நான் ஒரு 4 செம்பருத்தி பூ எடுத்துருக்கிறேன். ஒரு வாஷ்லேயே டேண்ட்ரஃப் போயிடும்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையாலுமே இல்லையான்னு பார்த்துடலாம். இப்போ செம்பருத்தி பூவில் பிச்சு போட்டாச்சு. அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. செம்பருத்தியோட அந்த கலருக்கு பார்த்திங்களா, அது ஃபுல்லாக வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். சூடோடு தேய்க்கக்கூடாது, ஆற வச்சு தேய்ச்சிக்கலாம். இந்த ஹோம் ரெமெடி செய்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் 2 பொருள் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஒன்று லெமன், இன்னொன்று தயிர். செம்பருத்தி பூ அரைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கலந்து அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். லெமனில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துருங்க, அதோடு போட்டு அரைக்கக்கூடாது. லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அளவெல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்மளுக்கு செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், கொஞ்சமாக தயிர், இது மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது. அரைக்கும்போது செம்பருத்தி இலையும் லெமன் மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தயிரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தலைவலி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தயிரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தலைவலியெலாம் இல்லை அப்படின்னா தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம தலையில் அப்ளை பண்ணியாச்சு. இதை ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்து நார்மலாக ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம தலை குளிச்சுட்டு பார்க்கலாம் நம்மளோட பொடுகு இருக்குதான்னு. பாருங்கள், நல்லாவே க்யூர் ஆயிடுச்சு. இது ரெகுலராக போட்டாலும் உங்களுக்கு பொடுகு வராது. இந்த செம்பருத்தியோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நம்மளோட ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா, நான் ஷாம்பு போட்டு குளிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது. இது ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக தெரியுது தயிர், மற்றபடி பொடுகெல்லாம் இல்லை. இந்த ரெமெடி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நோ ஃப்ளாப்பு. இந்த ஹோம் ரெமெடி சக்ஸஸ் தான். யாருக்காச்சும் பொடுகுன்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் ரெகுலராகவே செம்பருத்தி வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோட நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. டாட்டா, பபாய்.